நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மயில் வந்துட்டு சொல்கிறப்பல, அன்னைக்கு நானும் மாமாவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அத்தையை சம்மதிக்க வச்சோல, அது மாதிரி இப்போ ஏதாவது ஒரு பிளான் பண்ணி சம்மதிக்க வச்சுருமா? இங்கே பாருப்பா, நான் ஆரம்பிச்சு விட்றேன், நீ எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆக்டிங் மட்டும் கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரிதான், ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கேட்குறாங்க. என்னப்பா இது இப்படியெல்லாம் கேட்குற? விருந்துக்கு போய் நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வந்தே இல்லை, நல்லா தானே பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு, அப்புறம் என்ன? அத்தையை மடக்கிறதெல்லாம் நம்ம கை வந்த கலை, அவங்க ஈகோவை லைட்டாக டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே நம்ம சொல்கிறத கேட்டுருவாங்க. அதெல்லாம் வாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சரி ஏதோ சொல்கிறீங்க, பிளான் சொதப்பாமல் இருந்தால் சரிதான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே போகிறாங்க. பார்த்தா சாமுடி சரி அவங்க வழக்கம் போல் சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன இது ரெண்டு பேரும் வந்து நின்றுட்டு இருக்கீங்க, எது விஷயமா சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அத்தையே ஆரம்பிக்கிறாங்களே, சரி ஆரம்பிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் தான் தட்டி தவங்கி வந்துட்டு ஆரம்பிக்கிறாப்புல. எல்லாரும் வந்துட்டு சுற்றி கூட்டம் கூடிடுறாங்க. இங்கே என்ன நடக்குன்னே புரியாமல் சுற்றி இருக்கவங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை, இந்த ராஜா வர வர ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாரு அப்படின்னு என்ன திடீர்னு ராஜா மேலே பழி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி கேட்குறாங்க. இல்லத்த, நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நம்ம ராஜா என்னன்னா வேற ஒன்று, இதுதான் சரி அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு அப்படி என்ன மாப்பிள்ளை பேசினார் அப்படின்னு கேட்க, இல்லத்த நம்ம ரேவதி என்ன சொல்லி கல்யாணம் முடிச்சிச்சு, கண்டிப்பாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னா மாமா வந்துட்டு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அமுச்சு விடணும் அப்படின்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இப்போ வந்துட்டு ரேவதி கல்யாணம் ஆகியாச்சு, அப்போது கண்டிப்பாக அங்கே கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்கு மாமாவை அமுச்சு விடணும்ல, அதெல்லாம் அத்தை அமுச்சு விட்ருவாங்கன்னு ராஜா சொல்கிறாப்புல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் அத்தை அமுச்சு விட மாட்டாங்க, அவங்கள பார்த்தாலே அத்தைக்கு பிடிக்காது, அப்படி இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்னத்த நான் சொல்கிறது சரிதானே? நீங்கள் இப்போ என்னத்தை பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக மாமாவை அங்கே அமுச்சு விடுவீங்களா, இல்லைனா நான் சொன்ன மாதிரி அமுச்சு விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாமுடி சரி நம்ம கார்த்தியையும் மயிலையும் வந்துட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் சமயம்னு சொல்லிட்டு சந்திரா விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு, அக்கா இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காது, அப்படியெல்லாம் ஒன்று மாமாவை நீ அங்கே அமுச்சு விட வேணாம், நம்ம ரேவதிக்கு என்ன அவன் மனசு இஷ்டப்பட்டியா கல்யாணம் நடந்துச்சு, அவளே பிடிக்காத கல்யாணத்தை தானே பண்ணியிருக்கா, அப்புறம் என்ன விடுக்கா, இதெல்லாம் வந்துட்டு பெருசாக யோசிச்சுட்டு இருக்காங்க, இவங்க இப்படி தான் ஏதாவது தேவை வேலை இல்லாமல் என்னத்தையாவது பேசிகிட்டு இருப்பாங்க, விடுக்கா அப்படின்னு சொல்ல, அத்தை நாமனும் உங்ககிட்ட கேட்கலையே, நம்ம பெரியத்தை என்ன பதில் சொல்கிறாங்க அதுக்காண்டி தான் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு அப்புறம் கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை, ஏதோ அவங்க குடும்பம் அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, இதை வந்துட்டு நம்ம தலையிட வேணாம், இங்கே வீட்டில் இருந்து யாருமே அங்கே போகக்கூடாது, இதுதான் என்னோட முடிவு, இதை பற்றி இனிமேல் யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சாமுடி சரி அவங்க கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே ரேவதிக்கு வந்துட்டு உடனே கோவம் வந்துடுது, எப்படிதான் இது அம்மா நமக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அப்பாவை மட்டும் அங்கே அமுச்சு விட மாட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி விறுவிறுன்னு உள்ளே போய் வந்துட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை பார்த்ததும் வீட்டில் இருந்த எல்லாருமே சாக்காயிடுறாங்க. சாமுடி சரியும் பார்த்து, என்ன பண்ணிட்டு இருக்க ரேவதி, அந்த துப்பாக்கி என்கிட்ட கொடு அப்படின்னு அதெல்லாம் முடியாதுமா, நீங்கள் சொல்கிறதானே எல்லாரும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணும், இந்த துப்பாக்கி நீங்கள் சுட்டா மட்டும்தான் சுடுமா, நான் சுட்டாலும் சுடு அப்படின்னு ஏ ரேவதி இப்படி பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணாத, அந்த துப்பாக்கியை கொடுத்துரு அப்படின்றாங்க. இல்லைம்மா, நீங்கள் அப்பாவா குடும்பத்தோட அங்கே கூட்டு போவேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் இந்த துப்பாக்கி கொடுப்பேன், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரேவதி இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, இது என் மான பிரச்சனை, அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள என்னால் ஒரு காலம் ஏற்றுக்க முடியாது, அவங்க பண்ணதெல்லாம் நினச்சாலே இப்போயே உடம்பு பற்றிட்டு வருது, நீ தயவுசெய்து இப்படியெல்லாம் பண்ணாத, மிரட்டாத, கொடுத்துரு அப்படின்னு இல்லைம்மா கண்டிப்பாக நீங்கள் நம்ம குடும்பத்தோட அங்கே பரிகார பூஜைக்கு போயிட்டு கும்பாபிஷேகத்தை நடத்தி வைப்போன்னு சொல்லுங்கள், அப்போ தான் இந்த துப்பாக்கியை கொடுப்பேன், இல்லைனா நான் சுட்டுருவேன், 1 2 3 எண்ணங்களையும் நீங்கள் வந்துட்டு பதில் சொல்லுங்கள், ஒன்றே அப்படின்னு வேணாம் ப்ளீஸ் கொடுத்துரு அப்படின்னு இங்கிட்ட கார்த்திக்கு மயிலுக்கு எல்லாம் என்ன பண்ணேன்னு தெரியல, ரேவதி உண்மையாகவே பிளாக்மெயில் பண்ணுறாளா இல்லைனா சுட்டுப்பாளா அப்படின்னு பயத்திலே இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு ரேவதி கொடுத்துருடி அப்படின்னு அவங்க அக்கா தங்கச்சிகள்லாம் கத்திட்டு இருக்காங்க. 2 அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அடுத்து 3 அப்படின்னு சொல்லிடு டக்குன்னு வந்துட்டு சுடுறதுக்காக போக சாமுடி சரி சொல்கிறாங்க, சரி நான் சம்மதிக்கிறேன், கண்டிப்பாக அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டது மயிலுக்கும் கார்த்திக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறமேட்டு துப்பாக்கியை சுடாமல் ரேவதி வந்துட்டு எடுத்துடுறாங்க. ஒரு வழியாக என்னை சம்மதிக்க வச்சிட்டேல, சரி விட்டுரு, கண்டிப்பாக எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொன்னதுமே அப்போ தான் ரேவதி சந்தோஷப்படுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.